வெல்கம் பேக் டு Untitled Chapter. நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம Untitled Chapter சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வர வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் ஹால் vlog தான் பார்க்க போறோம். சோ இந்த ஷாப்பிங் ஹால் இந்த ஐட்டம்ஸ் பூராமே நான் எப்படி வாங்குனேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் வாங்குனேன். யூசுவலா நம்ம vlog வந்து ரெகுலரா பாக்குறீங்க அப்படின்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நான் ஆன்லைன்ல தான் வாங்கியிருப்பேன். இன்னைக்கு வந்து ஆன்லைன்ல தான் வாங்கியிருக்கேன். பட் எது மூலமா வாங்கினேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா CashKaro மூலமா வாங்கியிருக்கேன். CashKaroல எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம Amazon, Flipkart, Snapdeal இந்த மாதிரி தனித்தனியா போய் வாங்குறதுக்கு பதிலா நம்ம CashKaroங்கிற ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுக்குள்ள போய் வாங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து கேஷ்பேக் ஆஃபர்ஸ்லாம் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம வாங்குற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸோட தான் அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி சில ஐட்டம்ஸ்லாம் நான் வாங்கியிருக்கேன். இந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் என்னென்னு சொல்லி இப்போ உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். அதே மாதிரி நான் எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும் ரொம்ப செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி CashKaro ஆப்போட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணாலே வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து CashKaro ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆயில் டிஸ்பென்சர். போத் ஆயில் அண்ட் கீ ரெண்டுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸு மேலே வந்து உங்களுக்கு ப்ரஷ் வந்து சிலிக்கானில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு இதுக்கெலாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கிட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி ரெசிபீஸ்க்கு வந்து நம்ம கீ ஆட் பண்ணுவோம். ஸோ இதை வந்து கீ டிஸ்பென்சராக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸும் நான் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயில் டிஸ்பென்சர். எங்கிட்ட ஆல்ரெடி 2 ஆயில் டிஸ்பென்சர் இருக்குது. பட் கோகோனட் ஆயிலுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கேன். இது ரெண்டுமே வந்து சேம் பிராண்ட் தான். சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிலிக்கான் கிரிப்பும் கொடுத்துருப்பாங்க. எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சேம் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா சென்டரில் கிரிப்புக்காக நமக்கு ஒரு பேண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே ஓப்பனிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம கீழே சாய்க்கும் போது அது வந்து எண்ணெய் வந்து போராய்க்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து மல்டிபர்பஸ் ஆர்கனைசர். இது வந்து நம்ம எங்கே வேணாலுமே ஸ்டிக் பண்ணிக்கலாம். நம்ம ஆணியெல்லாம் அடிக்காமல் அவங்க கொடுத்துருக்க ஸ்டிக்கர் மூலமாக இதை ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம இந்த இதை ஹேங் பண்ணிவிட்டு திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்தில் இல்லை பாத்ரூமில் இல்லை கிச்சனில் சிங்க் ஏரியாவில் அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த ஸ்டிக்கர். நம்ம இதை எடுத்துகிட்டு பீல் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிவிட்டு இதை ஹேங் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன வேணால் இதில் வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிங்க் ஏரியா பக்கத்தில் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் இது வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸுமே நான் கொடுத்துருக்கேன், லிங்க்கும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து என்னோடய ஃபேவரட் ப்ராடக்ட். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ஒரு ஆர்கனைசர் தான். ஸோ இது வந்து ஃபுல் மெட்டாலிக் கோல்டன் கலரில் இருக்குது. நம்ம எந்த இடத்துல வேணாலும் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டெக்கர் பீஸாக வச்சுக்கலாம். இல்லை நம்ம ஹாலில் வந்து டைனிங் ஏரியாவில் இல்லை லிவிங் ஏரியாவில் அதில் வந்து சென்டர் டேபிளில் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு இதை வச்சுட்டு நம்ம அதில் திங்ஸு ஃப்ளவர் பாட் அந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம். கிச்சனில் வந்து ஒரு ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃபெஸ்டிவ் டைம் டெக்கரேஷனுக்கு அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் அந்த ஆர்கனைசரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐக்கியாவோட மிக்சிங் பவுல். ஒரு சின்ன மிக்சிங் பவுல், ஆல்ரெடி பெரிய மிக்சிங் பவுலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைசஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு குட்டி மிக்சிங் பவுல் வாங்கியிருந்தேன். வெளியே வந்து உங்களுக்கு மேட் ஃபினிஷ், உள்ளே வந்து நல்ல கிளாஸி லுக் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிச்சன்லேயும் கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொலாண்டர். நம்ம ஸ்டீல் கொலாண்டர் மோஸ்ட்லி பிளாஸ்டிக்கில் வந்து ஈஸியாக எல்லா பக்கம் கிடைக்கும். ஐக்கியாவோட ப்ராடக்ட் இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக கன்வீனியண்ட்டாக இருக்குது. நம்ம வந்து பாஸ்தா, நூடுல்ஸ் இல்லைனா வந்து லீஃபி வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வடிக்கிறதுக்கு கழுவுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய ஹோல்ஸோடு இருக்குது. வித் நல்ல ஒரு கன்வீனியண்ட்டான ஷேப்பில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸுமே நான் கொடுத்துருக்கேன், லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இங்கே இருக்க எல்லா ப்ராடக்ட்டும் நான் எந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிரியங்கா வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ அதுவுமே வந்து ஷாப்பிங் ஹால் வீடியோவில் காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ணாமே வச்சுருந்தேன். எல்லா யூடியூபர்ஸ்க்குமே வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மெஷரிங் ஸ்பூன்ஸ் தான். ஸோ இப்போ வந்து நல்ல க்யூட்டாக வந்து காப்பர் ஃபினிஷிங்கில் உட்டன் ஹேண்டில்ஸோடு வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து அவங்க எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்ட் இது. உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் இப்போ இதில் காமிச்சிட்ருக்கேன். இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து குட்டி மெஷரிங் ஸ்பூன்ஸ். இதிலே வந்து பெரிய சைஸும் இருக்குது. ஸோ பெரிய கப்ஸ் எல்லாமே வந்து செப்பரேட்டாக ஒரு பாக்ஸில் இருந்துச்சு. உடன் ஹேண்டில் வித் காப்பர் கலர் காம்பினேஷன் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ரெசிபி வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணும்போது நமக்கு வந்து மெஷரிங்க்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோடய ஃபேவரட் ப்ராடக்ட் இது. இந்த எல்லா ப்ராடக்ட்ஸும் தான் நான் CashKaro மூலமாக வாங்கியிருக்கேன். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கும் வேணும், நீங்களும் வந்து CashKaro ஆப்பை வந்து எப்படி
டவுன்லோட் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து உங்களுக்கு நான் டீட்டெயிலாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்க லிங்க் மூலமாக நீங்கள் வந்து அதை வாங்கிக்கலாம். ஸோ வாங்க ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஆப் மூலமாக தான் வாங்க போகிறோம். பட் அதை வந்து CashKaro மூலமாக நம்ம வாங்கும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் ஆஃபர்ஸ்லாம் கிடைக்குது. ஜஸ்ட் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ண உடனே ₹25 வந்து நம்ம கேஷ்பேக் கிடச்சிரும். இப்போ வந்து நான் கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆப் வந்து உங்கள் ஃபோனில் வந்து டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆனோடனே உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ஆப்குள்ளே போயிருங்க. CashKaro ஆப்குள்ளே போனதும் CashKaro ஆப்பில் லிஸ்ட் ஆகிருக்க 1500 வெப்சைட்டில் உங்களுக்கு பிடிச்ச வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதை டேப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். சப்போஸ் அமேசான் அப்படின்னா நீங்கள் அமேசான் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஆரஞ்சு பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போய் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் வந்து ஷாப் பண்ணிக்கலாம். ஆப்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபேவரட்டான ப்ராடக்ட் எடுத்து பை நோ கொடுத்து ஆஸ் யூஷுவல் நம்ம அமேசான் ஆப்பில் பை பண்ணுற மாதிரி பை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து நமக்கு வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா மை ஏர்னிங்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பாயிண்ட்ஸ் வந்து இதில் இருக்கும். இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து அப்படியே நம்ம ₹250 ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இல்லை ஏதாவது ஒரு கிஃப்ட் கார்டாக எடுத்து நம்ம மறுபடியும் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் எந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு க்ரீன் டீ ஸ்டேஷன் மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த ஆர்கனைசரை வச்சுருக்கேன். எங்கேயுமே வந்து ஒரு பிளான்ட் இருந்தால் அது ஒரு அழகு. இந்த ஆர்கனைசர் பக்கத்தில் பிளான்ட் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு க்ரீன் டீ பவுடர், க்ரீன் டீ பேக்ஸ் வச்சுருக்கேன். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் டீ கப்பு, அதில் வந்து ஒரு டிஃப்யூசரும் வச்சுருக்கேன். ஒரு கண்டெய்னரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஸ்கெட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு கெட்டலும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு க்ரீன் டீ ஸ்டேஷன் மாதிரி க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த பேஸ்கெட்டை வந்து நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் பெட்சைட் டேபிளில் அந்த மாதிரி மல்டி பர்பஸ்க்கு நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மல்டி ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் தான். இது வந்து ஜஸ்ட் ஒரு ரேக் மாதிரி தான். ஃபஸ்ட்லாம் எது மாட்டணும் அப்படின்னாலும் நம்ம ஆணி அடித்து தான் மாட்டணும். பட் இப்போ இந்த மாதிரி நல்ல ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நம்ம இதை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஹேங் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து சிங்க்குக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக லிக்விடு, ஸ்பாஞ்சு, அதுக்கப்புறம் ப்ரஷ் அந்த மாதிரி க்ளீனிங் சப்ளைஸ்லாம் வைப்போம். அது ஃபுல்லாகவே கவுண்டர் டாப்பில் வைக்கும்போது கவுண்டர் டாப்பும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் க்ளீன் பண்ணும்போது அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கு பதில் இந்த மாதிரி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வாட்டர் இருந்தாலும் ட்ரெயின் ஆயிரும். நமக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்க்குறதுக்கும் வந்து நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கும். கவுண்டர் டாப் கிளியராக இருந்தால் தான் வந்து நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு நீட்டாக கொஞ்சம் க்ளீனாக இருக்க மாதிரி இருக்கும் கிச்சன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீ டிஸ்பென்சர். யூஸ்வலாக கீலாம் வந்து பார்த்திங்கன்னா கீ பாட்டு இல்லைனா இந்த மாதிரி சின்ன ஒரு கண்டெய்னரில் தான் நான் வைப்பேன். பட் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்காது யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த கீ டிஸ்பென்சரில் நான் ஊற்றி வச்சிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கவுண்டர் டாப்லேயே வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கும் வந்து ரொம்ப நீட்டாக அட்ராக்டிவாக இருக்கும். நமக்கு வேணுங்கிறப்ப டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரஷ் டைப் வந்து நீங்கள் போத் கீ அண்ட் ஆயில் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட கோகோனட் ஆயில் டிஸ்பென்சர். யூஸ்வலாக செக்கில் ஆட்டுற எண்ணெய்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாட்டில்ஸில் தான் வரும். ஸோ அதை வாங்கிட்டு வந்து நான் இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிப்பேன். ஸோ கோகோனட் ஆயிலுக்கும் வந்து இப்போ நல்ல ஒரு கன்வீனியண்ட்டான ஒரு ஆயில் டிஸ்பென்சர் வந்து நான் வாங்கிட்டேன். இப்போ அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். நான் வாங்கியிருக்க ப்ராடக்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கேஸ் ஸ்டவ்க்கு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரே வச்சு இதில் தான் நான் வந்து ஆயில் பாட்டில்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ட்ரேக்கு ஃபிட் ஆகிற மாதிரி தான் இது ரெண்டுமே வந்து செலக்ட் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ இதெல்லாமே கவுண்டர் டாப்பில் இருக்குது அப்படின்னா நம்ம குக் பண்ணும்போது ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் ஈஸியாக இருக்கும். ஒன்றில் வந்து ஆயில் தோசை இதுக்கெலாம் ஊற்றுற ஆயில், இதில் கீ இருக்குது, இதில் வந்து கோகோனட் ஆயில் இருக்குது. பின்னாடியே பார்த்திங்க அப்படின்னா நல்லெண்ணெய், கடலெண்ணெய் அதெல்லாம் வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாம் தான் வந்து நம்ம குக்கிங்க்கு வந்து மெயினாக தேவைப்படுறது. அது எல்லாமே வந்து கவுண்டர் டாப்பில் இந்த கார்னரில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த கோல்டன் ஆர்கனைசர் பேஸ்கெட்டை கூட நீங்கள் வந்து ஒரு ஆயில் டிஸ்பென்சர்லாம் வைக்கிறதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கவுண்டர் டாப்பில் இந்த மாதிரி வச்சுட்டு சால்ட்டு, ஆயில், கீ அதெல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி இதை வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். மற்ற ஐட்டம் எல்லாமே வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. இந்த ஐட்டம்லாம் வந்து நான் எப்படி ஸ்டோர் பண்ணுறேங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கொலாண்டர் அண்ட் ஒரு சின்ன மிக்சிங் பவுல் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே செப்பரேட்டாக அந்தந்த பிளேஸில் எடுத்து வச்சிடலாம்.
என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு கொலாண்டர் இருந்துச்சு. பட் அது வந்து பிளாஸ்டிக்கில் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு ஸ்டீலில் கன்வீனியண்ட்டான ஒன்று வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது வாங்கியிருந்தேன். ஸோ இதோட அது வந்து நல்லா பெருசாகவும் இருக்குது. நீங்கள் வந்து மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் வாஷ் பண்ணுறதுக்கு, இல்லை ஸ்டெயின் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது பக்கத்துலேயே வந்து இந்த கபோர்டில் வந்து இதை நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த மெஷரிங் ஸ்பூன்ஸ்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இதோட வரும். பின்னாடி வந்து ஒரு ஹோல் இருக்கும். நீங்கள் ஈஸியாக வந்து ஹேங் பண்ணிக்கலாம், அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு குட்டி பேஸ்கெட்டில் போட்டு இதை வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஸோ இதை அப்படியே இந்த ட்ரேயை தூக்கி நம்ம ஒரு கபோர்டில் வச்சிட்டோம் அப்படின்னா வேணுங்கிறப்ப அந்த ட்ரேயை வந்து எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ ஹோல் இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்லாம் வந்து நம்ம டோரில் அந்த மாதிரி கிச்சனில் ஏதோ ஒரு இடத்துல ஹேங்கிங் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாதனால இப்படி மேலே வச்சுட்டு வேணுங்கிறப்ப இழுத்து அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பேஸ்கெட்டில் போட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நான் கொடுத்துருக்க லிங்க் மூலமாக நீங்களும் CashKaro ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் இனிஷியல் பேமெண்ட்டாக ₹25 வரும். நீங்களும் உங்கள் ஷாப்பிங் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.